வணக்கம். ஒரு பெரிய ராஜா 60,000 வருஷம் ஆட்சி செஞ்சவரு. அவர்கிட்ட இல்லாத செல்வமே இல்ல. ஆனா ஒரே ஒரு குறை, அவருக்கு அப்புறம் அந்த ராஜ்யத்த ஆள ஒரு வாரிசு இல்ல. ராமாயணத்தோட இந்த முக்கியமான கட்டமான அவதாரம் பத்தின விளக்கத்துக்கு உங்கள வரவேற்கிறேன். கோசல நாட்டோட மாபெரும் சக்கரவர்த்தி தசரதர். நினைச்சு பாருங்க, 60,000 வருஷம் குறை இல்லாம ஆட்சி செய்றாரு. செல்வம், புகழ், அதிகாரம் எல்லாமே கால் கீழதான். ஆனா இவ்ளோ இருந்தும் அவர் மனசுக்குள்ள ஒரு நெருப்பு மாதிரி ஒரு குறை எரிஞ்சிட்டே இருந்துச்சு. அது என்னன்னா, தனக்கு பிறகு இந்த ராஜ்யத்த ஆள ஒரு வாரிசு இல்லையேங்கிறதுதான். முதல்ல நாம பார்க்க போறது மன்னனோட அந்த மனக்குறை பத்தி தான். ஒரு வாரிசுக்காக அவர் எவ்வளவு ஏங்கினாருங்கிறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நமக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா அரசர்கிட்ட போவோம். ஆனா அந்த அரசர்க்கே ஒரு கஷ்டம்னா அவர் யார்கிட்ட போவார்? தசரதர் அவரோட குலகுருவும் நம்பிக்கைக்குரிய மந்திரியுமான வசிஷ்டர்கிட்ட போய் இப்படிதான் மனச விட்டு பேசுறாரு. இந்த வார்த்தைகள்லயே அவரோட மொத்த வலியும் நமக்கு புரியுதில்லையா? தசரதரோட இந்த துக்கத்துக்கு ஒரு வழி பிறக்கப் போகுது. அந்த வழிதான் வசிஷ்டரோட வழிகாட்டுதல். ஞானியான வசிஷ்டருக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விஷ்ணு பகவான் தேவர்களுக்கு செஞ்ச ஒரு சத்தியம் ஞாபகத்துக்கு வருது. சோ வசிஷ்டரோட பிளான்ல 2 ஸ்டெப் இருந்துச்சு. ஸ்டெப் அஸ்வமேத யாகம். இதை எதுக்குன்னா, நான் தான் இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி அப்படின்னு தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட. அதுக்கப்புறம் தான் 2வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் புத்திரகாமேஷ்டி யாகம். பேர்லயே இருக்கு பாருங்க, புத்திர பாக்கியத்துக்காகவே செய்யப்படுற ஒரு ஸ்பெஷல் யாகம் இது. சரி, இந்த யாகங்கள்லாம் எப்படி நடந்துச்சுன்னு பாப்போம். அதுவும் சாதாரண யாகங்கள் இல்ல, மாபெரும் யாகங்கள். அந்த காலத்துல ஒரு யாகம்ங்கிறது ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி. அஸ்வமேத யாகம்னா சும்மா இல்ல. ஒரு குதிரையை அலங்கரிச்சு ஒரு பெரிய படையோட பல நாடுகளுக்கும் அனுப்பி வைப்பாங்க. அந்த குதிரையை யாருமே தடுக்கறேனா அவங்க எல்லாம் தசரதரோட தலைமையை ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். நினைச்சு பாருங்க, ஒரு வருஷம் கழிச்சு அந்த குதிரை எந்த பிரச்சனையும் இல்லாம அயோத்திக்கு திரும்பி வந்துச்சு. முதல் கட்டம் வெற்றிகரமா முடிஞ்சுச்சு. இப்போ அடுத்த கட்டம், இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்துறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தேவைப்பட்டார். அவருதான் அங்க தேசத்துல இருந்த மகா முனிவர் ரிஷ்யசிரங்கர். தசரதரே பர்சனலா போய் அவர் ரொம்ப மரியாதையோட அயோத்திக்கு கூட்டிட்டு வராரு. ரிஷ்யசிருங்கர் வந்ததும் வேலைகள் வேகமா நடக்க ஆரம்பிச்சுது. வேத மந்திரங்கள் ஒலிக்க, அந்த யாக குண்டத்துல அவர் ஆகுதிகளை போட போட யாகம் அதோட உச்சக்கட்டத்தை நெருங்கிட்டு இருந்துச்சு. மொத்த ராஜ்யத்தோட நம்பிக்கையும் அந்த யாகத்தீல தான் இருந்துச்சு. மனுஷங்களோட பிரார்த்தனைக்கு தெய்வம் பதில் சொல்ற நேரம் வந்தாச்சு. இதுதான் தேவர்களின் பிரசாதம். யாகத்தோட உச்சத்துல ஒரு அற்புதம் நடக்கப் போகுது. ரிஷ்யசிருங்கர் கடைசியா நெய்யா ஆகுதியா ஊத்தன அந்த நொடி ஒரு அதிசயம் நடந்துச்சு. அந்த யாகத்தீலிருந்து ஒரு பிரம்மாண்டமான உருவம் அப்படியே சூரியன் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு வெளியே வந்தது. அந்த உருவம் ரொம்ப கம்பீரமான குரல்ல தசரதரை பார்த்து பேசுச்சு. கையில ஒரு தங்க பாத்திரம். தேவர்கள் உன்னோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டாங்க. இந்த அமிர்தத்தை உன்னோட மனைவிகளுக்கு குடு, உனக்கு மகன்கள் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை கொடுத்தது. அந்த தெய்வீக பிரசாதம் தசரதரோட ராஜ்யத்துக்கு 4 இளவரசர்களை எப்படி பரிசா கொடுத்துச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க, தெய்வீக அவதாரம் நிகழ்ந்த கதைய பாப்போம். தசரதன் அந்த அமிர்தத்தை 3 ராணிகளுக்கும் பிரிச்சு கொடுத்த விதம் இருக்கே, அது ரொம்பவே சுவாரஸ்யமானது. பாருங்க, முதல்ல சரிபாதிய மூத்த ராணி கௌசல்யாவுக்கு கொடுத்தார். அப்புறம் மீதி இருந்ததுல பாதிய சுமித்ரைக்கு, அதுல மீதி இருந்ததுல பாதிய கைகேயிக்கு, கடைசியா மிஞ்சினத மறுபடியும் சுமித்ரைக்கே கொடுத்தார். இது சும்மா ஒரு கணக்கில்ல, பிற்காலத்துல அந்த 4 சகோதரர்களுக்கும் நடுவுல உருவாக போற அந்த பாச பிணைப்புக்கு இதுதான் அஸ்திவாரமா அமையப்போகுது. சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள்ல 3 ராணிகளுக்கும் நல்ல செய்தி வந்துச்சு. தசரதரோட பல வருஷ கனவு, பல வருஷ தவம் இப்போ பலிச்சிருச்சு. அரண்மனையே கொண்டாட்டத்துல மூழ்கி போச்சு. கௌசல்யாவுக்கு ராமர் பிறந்தார், கைகேயிக்கு பரதன். 2 தடவை அமிர்தம் வாங்கின சுமித்ரேக்கு இலக்குவன், சத்ருகணன்னு 2 இரட்டை பிள்ளைகள். இந்த 4 பேருமே விஷ்ணுவோட அம்சங்கள்தான். அதனாலதான் இது ஒரு தெய்வீக அவதாரம். இப்போ உங்களுக்கு அந்த அமிர்தம் பிரிச்சு கொடுத்ததோட ரகசியம் புரியும். கௌசல்யாவுக்கு பிறந்த ராமருக்கு சுமித்ரையோட முதல் பங்குல பிறந்த இலக்குவன் பிரிக்க முடியாத துணையா மாறினான். அதே மாதிரி கைகேயிக்கு பிறந்த பரதனுக்கு சுமித்ரையோட 2வது பங்குல பிறந்த சத்ருகணன் ஒரு நிழல் மாதிரி கூடவே இருந்தான். பாத்தீங்களா, அந்த தெய்வீக பிரசாதம் பிறப்ப மட்டும் தீர்மானிக்கல, அவங்களோட வாழ்க்கை முழுதும் தொடரப்போற விசுவாசத்தையும் தீர்மானிச்சிருக்கு.
அப்பாடா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னு தசரதர் நிம்மதி பெருமூச்சு விடுறார். ஆனா கதை இங்கே முடியல. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுது. ஒரு எதிர்பாராத விருந்தாளி வராரு. பல வருஷங்கள் ஓடிருச்சு. இளவரசர்கள் எல்லாம் வளர்ந்து பெரியவங்க ஆயிட்டாங்க. தசரதர் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல யாருமே எதிர்பார்க்காம ஒருத்தர் அரண்மனைக்குள்ள வராரு. பார்த்தாலே பயம் வரக்கூடிய தோற்றத்தோட. அவர்தான் மாமுனிவர் விஸ்வாமித்திரர். அவர் பிறப்பால ஒரு ராஜா, ஆனா தன் தவ வலிமையால பிரம்மரிஷி பட்டம் வாங்கினவர். அவர் வாய திறந்து ஏதாவது கேட்டா அத மறுக்க யாருக்கும் தைரியம் கிடையாது. அதனால அவரை பார்த்ததுமே சபையே ஒரு நிமிஷம் ஆடிப்போச்சு. விஸ்வாமித்ரர் சாதாரண ஆள் இல்ல. தன்னோட தவ வலிமையால தேவர்களையே நடுங்க வச்சவர். அப்படிப்பட்ட ஒரு மகாமுனிவர் இந்த சந்தோஷமான நேரத்துல தசரதரை பார்க்க எதுக்கு வந்திருக்கணும்? தன் உயிருக்கும் மேலான பிள்ளைகளப் பெத்து சந்தோஷமா இருக்கிற அந்த மன்னர்கிட்ட அவர் என்ன கேட்க வந்திருக்க முடியும்? இந்த கேள்விகள்லாம் இராமாயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போக போகுது.